ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இந்த கம்பெனி ஜனவரி 7ஆம் தேதி அவங்களோட ஐபிஓ ஓப்பன் பண்றாங்க. இந்த ஐபிஓக்கு நீங்க அப்ளை பண்ணலாமா? அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்டிங் டே ப்ராஃபிட் கிடைக்குமா? இந்த ஐபிஓ லாங் டேர்முக்கு சூட்டபிளா இருக்குமா? இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ண வருஷம் 2023. இதோட பேரண்ட் கம்பெனி வந்து கவார் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். இவங்க இப்போ 7 ஸ்டேட்ல 9 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அப்புறம் கர்நாடகால. மேக்சிமம் நார்த் இந்தியால தான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் 11.7 இயர்ஸ் டென்யூருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ கிறிசல் வந்து இவங்களுக்கு AAA ஸ்டேபிள் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த ஐபிஓ அவங்க ரிலீஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, இவங்க கிட்ட இப்போ இருக்கிற டெப்ட் அடைக்கிறதுக்காகவும் இவங்களோட ஸ்பான்சர்ஸுக்கு அமௌண்ட்டை ரீபே பண்றதுக்காகவும் தான். இந்த ஐபிஓ ஜனவரி 7ல இருந்து ஜனவரி 9 வரைக்கும் ஓப்பன் ஆகும். இதோட பிரைஸ் பேண்டா 100 ரூபாய் செட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் தான். இந்த மாதிரி ட்ரஸ்ட் எல்லாத்துக்குமே 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் ஸ்டாக் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு லாட்டில் 150 ஷேர் இருக்கும். ஸோ எக்ஸாக்டா 15,000 ரூபாய் ஒரு லாட் அப்ளை பண்றதுக்கு நமக்கு வேணும். ஸோ இந்த ஐபிஓக்கான டோட்டல் இஷ்யூ சைஸ் 1778 கோடி. அதுல ஆஃபர் ஃபார் சேல் 501 கோடி. அதாவது இவங்க ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை செல் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவா 1077 கோடி. லிஸ்டிங் டேட் வந்து 14 ஜனவரி. இந்த ஐபிஓக்கான அலோகேஷன் பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு 75% அலோகேட் பண்ணியிருக்காங்க. மற்ற கேட்டகரியில் வர எல்லாத்துக்கும் சேர்த்து 25%. அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், என்ஐஐ, ஹெச்என்ஐ அந்த மாதிரி எல்லா கேட்டகரியில் வரவங்களுக்கும் 25% தான். ஸோ நமக்கு லாட் அலோகேட் ஆகிற ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இவங்களோட ஃபினான்ஷியல் சைடு பார்ப்போம். இவங்களோட அசெட் பில்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. மார்ச் 2022ல 2500 கோடி அசெட்டை வச்சிருக்காங்க. மார்ச் 23ல 4283 கோடி அசெட்டா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 24ல 4700 கோடியும். இப்போ ஹாஃப் இயர்லி ரிசல்ட் கொடுத்திருக்காங்க செப்டம்பர் மாசத்துக்கானது. அதுல 4900 கோடி அசெட் வச்சிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ரொம்ப இன்ஸ்டேபிளா இருக்கு. இதுக்கு காரணம் இந்த மாதிரி ட்ரஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்போ வருதோ அப்போ லம்பான ஒரு ரெவன்யூ கிடைக்கும். அது இல்லைன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வச்சுதான் ரெவன்யூ காட்ட முடியும். அதனால இவங்களுக்கு இன்ஸ்டேபிளா தான் இருக்கு. மார்ச் 22ல 1981 கோடி, 23 வருஷத்துல 2518 கோடியும், இப்போ மார்ச் 24ல 1543 கோடி காமிச்சிருக்காங்க. இப்போ செப்டம்பர் ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ல 792 கோடி காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ க்ரோத் பர்சன்டேஜ் வந்து 22ல இருந்து 23 கம்பேர் பண்ணும்போது 27% அதிகமா இருக்கு. பட் அதை 24ஓட கம்பேர் பண்ணும்போது -38% இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து மார்ச் 2022ல 125 கோடியும், மார்ச் 2023ல 497 கோடியும், மார்ச் 24ல அது கம்மியாகி 125 கோடியும், இப்போ ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ல 115 கோடியும் எடுத்திருக்காங்க. இந்த பேட் க்ரோத்தும் இதோட பர்சன்டேஜும் நமக்கு டிக்ளைன் ஆகிட்டு தான் வருது. 2096% க்ரோத் காமிச்சிருக்காங்க 22ல இருந்து 23க்கு. 23ல இருந்து 24க்கு -75% க்ரோத் இருக்கு. ஸோ இது இன்ஸ்டேபிளா தான் இருக்கு ரொம்பவே. பேட் மார்ஜினும் இன்ஸ்டேபிளா தான் இருக்கு. மார்ச் 2022ல 6%, மார்ச் 2023ல 20%, மார்ச் 2024ல 8.15% எடுத்திருக்காங்க. இப்போ ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ல 14.55% பேட் மார்ஜின் காமிச்சிருக்காங்க. கரண்டா இந்த கம்பெனி கிட்ட இருக்கிற பாரோவிங்ஸ் அதாவது டெப்ட் 213.5 கோடி டெப்ட் இருக்கு. இந்த டெப்டை இந்த ஐபிஓல இருந்து ரைஸ் ஆகிற ஃபண்டை வச்சு ரீபே பண்ணிடுவாங்க. இந்த ஐபிஓக்கு இது வரைக்கும் எந்த வெப்சைட்லயும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டல. இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஐபிஓஸ்க்கு 10ல இருந்து 20% தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கும். லிஸ்டிங் டே கெயினுக்காக இந்த கம்பெனி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இது சூட்டபிளான கம்பெனி கிடையாது, சூட்டபிளான ஐபிஓ கிடையாது. நீங்க டிவிடெண்டுக்காக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தா இந்த மாதிரி ஐபிஓக்கு தாராளமா போகலாம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் கம்பெனிஸ் இவங்களோட ரெவன்யூல 90% அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு டிவிடெண்டா பிரிச்சு கொடுக்கணுங்கிறது கவர்மெண்டோட ரூல்ஸ். அதனாலதான் இப்ப பிஜி இன்வைட், இந்தியா ட்ரஸ்ட் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, கான்ஸ்டன்டா கொடுத்துட்டு வராங்க. ஸோ டிவிடெண்டுக்காக இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு வகையில இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருந்தா ஒரு லைக் மூலியமா உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. தேங்க்யூ.